காட்டு வெங்காயம், காட்டு இஞ்சி, மலைப்பூண்டு, தேவதாரம், கருங்காலி, யூக்காலி, புல்தேலம். ஓம் நமச்சிவாய சொல்லணும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த வழிபாடெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களா? நீங்கள் சொன்னீங்க காட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலை நம்பலாம், மனசார நம்பி வரலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுங்கள் மக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்கை அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில தாங்க எட்டுக்கை அம்மன் அப்படின்ற பேர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல பில்லி, சூனியம், ஏவல், சண்டை சச்சரவு, பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொந்தரவு, மன நிம்மதி இல்ல, பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்னா இணையணும் அப்படிங்கறதுக்குண்டான பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரே கோயில் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க. பல மர்மங்கள் நிறைந்த இந்த கொல்லிமலையில முன்னொரு காலத்துல சித்தர்கள் தவம் செய்யும் போது அவர்களுடைய தவத்தை யாரும் இடையூறு செய்யாத வகையில் பாதுகாக்க உருவாக்கப்பட்ட அம்மன் இந்த எட்டுக்கை அம்மன் சொல்றாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்திலேயே நான் போய் பார்த்த ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து கோயிலை ரீச் பண்ணிடலான்னு வைங்களேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த வழிபாடெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களா, இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. இங்கேயே இப்போ கூட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிலை, ஒரு அம்மன் சிலை, இது வந்து அந்த அம்மனுக்கு கீழே வந்து சைடில் இருக்குதுங்க. அங்கே இருந்து தான் பேசுகிறேன். இப்போ வந்து மேலே வந்து கேட்டேன், அம்மனை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தம்பி இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரின்ட்டு நம்ம எடுக்கலை. அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது இந்த கோயிலில் மாதம் வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது இந்த கோயிலில் வந்து பலனடைஞ்சு ரெகுலராக வர ஆரம்பித்தவங்க இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க, இங்கே வந்து பல மர்மங்கள் நடக்குது தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போக, முக்கியமாக பில்லி, சூனியம், ஏவல், வாக்கிய தகராறு, சண்டை சச்சரவு, பிரச்சனை, இதுக்கு தீர்வுனா அது இந்த கோயில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கோயிலெல்லாம் சுற்றுறேன். ஒரு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பூட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா பூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம கூட யாராவது சண்டை போட்டுருந்தாங்கன்னா அவங்க வாயை முடுக்கணும்னா அந்த பூட்டு போட்டால் தான் அது வந்து வாயை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியாமாங்க. அந்த மாதிரி ஒரு வேண்டுதல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேலில் அந்த அவங்களோட துணி, அதாவது நம்ம கூட யாராவது பிரச்சனைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வேலில் குத்தி, அதில் இருக்கிற அந்த வேலில் 3 எலுமிச்சங்காய் குத்தி அதில் ஃபோட்டோ வச்சு ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. அப்படி பண்ணோம்னா நம்ம கூட பேசாமல் இருக்கிறவங்களும் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இது வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. சரி, எப்படி உங்களுக்கும் எந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்போ வந்து நான் ஒருத்தங்களை கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேளுங்களேன். கைஸ், இப்போ வந்து அக்கா வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ மாதம் இந்த கோயிலுக்கு வரதா சொல்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி ஒரு சில தகவல் அக்காட்ட கேட்போம், வாங்க. அக்கா சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நாளாக வரீங்க? எந்த குறைபாடுமே இல்லை, நம்ம நினைச்சது நடக்குது. கண்டிப்பாக இந்த கோயிலை நம்பலாம், மனசார நம்பி வரலாம். இப்போ வந்து என்னென்ன வேண்டுதல்க்கா இங்கே வைக்கிறாங்க? எல்லா குழந்தைங்க எல்லாத்துக்கு, அப்புறம் காசு பணம் கடனாக இருக்கிறவங்க எதுக்கு வந்தாலுமே இங்கே வந்து சொன்னால் அது வந்து கொஞ்சம் சவுண்ட் விமர்த்தனம் ஆகுது. அப்படிங்களா? இப்போ இங்கே இருக்கிற சின்ன சின்ன வழிபாடுகள்லாம் பார்க்குறோம். அந்த பூட்டு போட்டு வைக்கிறதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் வேண்டுதலை. ஓ, வேண்டுதல். அதாவது அக்கம் பக்கம் பிரச்சனை, சண்டை சச்சரவு, அந்த மாதிரி பில்லி சூனியம் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு. ஆமாம், நம்மள சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, ஓ அவங்களுக்காக பூட்டு போட்ட மாதிரி. ஓ, அதுக்கு தான் இவ்வளோ போட்டுருக்குங்களா? சரி சரி சரி. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம்க்கா இந்த இதுக்கு ஒரு போகிறவங்க ஒன்றா இருக்கிறதுக்கு அதுக்கு தான் அந்த துணிமணி கொண்டாந்து 2 பேர் துணி போட்டால் சரிங்க, அவங்கவுங்க சரின்னுட்டு எல்லாம் ஒன்றா ஒரு ஒற்றுமையாக ஆயிடுறாங்களாம். ஓ, அந்த ஒரு ஐதீகம் இங்கே இருக்குதுங்க. ஓகேங்க, ஓகேங்கக்கா, ரொம்ப நன்றிங்க. சரிப்பா. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து அந்த எலுமிச்சங்கனியை குத்தி அந்த அந்த வேலெல்லாம் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கூட யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட துணியும் நம்மளோட துணியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கட்டி, அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த எலுமிச்சங்க கனியை வந்து குத்திட்டு போனோம்னா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணமோ இல்லை பேசாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க.
இங்கே பாருங்களேன், நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே மர்மமாக இருக்குங்க இந்த கோயில். இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சில ஃபுட்டேஜாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த இடத்த விட்டு தாங்க போகிறக்கு மனசே இல்லை. கீழே பாருங்களேன் எவ்வளோ எலுமிச்சங்க இன்ட்டு. இதெல்லாம் என்னண்ணா தைலமா? கால் வலி முட்டு வலி எனி பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. ஓ, பெயின் கில்லர். காட்டு மூலிகைகள், அதாவது காட்டு இஞ்சி, மலை இஞ்சி, மலை பேம்பு, சரிங்க, மலை துளசி, தேவதாரம், கருங்காலி, யூக்காலி, எனி ஆல் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கலந்து ஓகே நேச்சுரல் கெமிக்கல் இதில் போட்டு இயற்கையாக வேக வைக்கிறது. வேக வச்சு இயற்கையான பவர் தொட்டா போய் தலைவலி, மூக்கடப்பு, தொண்டை வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, ஜப்பு கிழிஞ்சது, எலும்பு தேய்ச்சது, எனி பெயின் கில்லர் சார். கண்டிப்பாக எந்த சொல் நோ ஃபார் மணி. கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஃபார் டெஸ்ட். நல்லா இருந்து கொல்லிமலை தைலம், கொல்லிமலை கண்டிப்பாக. கருங்காலி, தேவதாரம், காட்டுஜீரகம், பொன்னாரி, நன்னாரி, 18 மூலிகை ஐயா. சரிங்க. இந்த கொல்லிமலையில இது எங்க போனாலும் நம்மகிட்ட வந்து ஒரு பவர். கண்டிப்பாங்கண்ணா. ஒரு முகம் உதிராட்சம், 2 முகம் உதிராட்சம். இது அதே தானே, ஆனால் சின்ன பாட்டில். அது வந்து 30 ml, இது வந்து 100 ml. அப்படிங்களா? சரி. இது வித்தியாசமா இருக்குண்ணா. இது சிவ சாலிகிராம் சாமி. சாலிகிராம் கையில வச்சா சுத்தும் சாமி. சுத்துங்களா? என்ன சொல்றீங்க சாமி? நான் சொல்ல இயற்கை வரப்ப செஞ்சதெல்லாம் இங்கே நம்ம வாங்கிட்டு வந்து பண்ணி காட்டுங்க. ஓம் நமச்சிவாய என்ன சுத்தும் சாமி. சுத்துவார். ஓம் நமச்சிவாய அப்படி ரவுண்ட் அடிக்கும் சாமி. ஓம் கால பைரவ அஷ்ட பைரவ சொல்லுவாங்க. ஓ, அப்படி சொன்னா இந்த காய் சுத்துங்களா? அப்படியே ரவுண்ட் அடிக்கும். சிவசக்தி. பூஜைகள் இருக்கு சாமி. திருஷ்டி, கந்திஷ்டி, பூச்சி. இப்போ அந்த பெரிய காய் சாமி. இது ஃபுல்லா தண்ணி இருக்கு. இங்கங்க ஜலம் உள்ள ஆட்டி பாருங்க. ஆமாண்ணா. வாட்டர் உள்ள இருக்கும். ஓ, தண்ணி இருக்கு. கண்டை நதியில இருக்கப்படுறது. ஓ, கண்டை நதி. காசி, ரிஷிகேஷ், நேபாள், ஹரித்வார், சிரிச்சலம், அமர்நாத், கேதார்நாத்ல அந்த கண்டை நதி வரும். ஓ, நதியில வரும். 2 முகம். இது சின்னதா பெருசா சொல்லுங்க. இது ஸ்மால், அது பிக் சைஸ். நீங்க வச்சு காட்டுங்க, சுத்ததான் பாருங்க. பார்க்கலாம். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கம்பேக். ஓம் நமச்சிவாய. எப்படிங்களா? ஓம் நமச்சிவாய சொல்லணும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எங்கே நான் சுத்த மாட்டேங்குது. ஓம் நமச்சிவாய். ரொம்ப டச் பண்ணுங்க. 0 பாயிண்ட்ல போட முடியும். லைட்டாக டச் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சக்தி விதானம். நீங்கள் வச்சு காட்டுங்கண்ணா. சிவனுடைய சித்தம் நம்மளை அவர் சோதிக்கலாம். கண்டிப்பாக நம்ம அவர் சோதிக்க கூடாது. அதனால அந்த கையில் ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். கீழே வான மேலே பூமி மேலே மனுஷன். சித்தம் சிவனுடைய சித்தம் புதிய புரிஞ்சா ஞானியாகும். அதில் ஒன்று இல்லை நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு விஷயமான என்னது இது மேலே வச்சா எரியாது. அப்புறம் காட்டணும். ஓ, முடியை மட்டும் மேலே வச்சு எரியாது. எனி பவர் நாட் ஃபார் டச் அப். ஓகே. லார்ட் சிவா. ஓம் நமச்சிவாய. என்ன கண்ணாடி வாங்கிட்டேன் பாருங்க. ஒரு காட்டு ஹலோ கேக்குதாடா? இப்படியா கேக்குதா? 4-5 வரணும். சுத்ததானே உங்களுக்கு? ஆமா, தோல்லாம் சேர்த்து. சாமி அப்படி இல்ல, மாமிசம் படம் எரிங்க சாமி. இப்படி வைக்க சொன்னா நீங்க இப்படி வைக்கிறீங்க. அப்படி இல்லை நீரோடு வருது சாமி. அதில் தண்ணி வருது சாமி. அதில் வருது. அதாவது கண்டை நதியில் இருக்கக்கூடிய பொருள் வீட்டில் பூஜை வச்சு சிவன், அதாவது ஆத்மலிங்கம் சொல்லுவாங்க. நம்ம சத்யா சாய்பாபா பார்த்துருப்பீங்க. சாய்பாபா வச்சிருப்பார் பெங்களூரில். இந்த கண்டை நதியில் கிடைக்கணும். எத்தனை வருஷம் வச்சாலும் சரி தொட்டு பாருங்க. ஹீட் இருக்கா இல்லையா? கீழே போடுங்க. சூடு இருக்கா? இருக்கு.
ஒரு முடி கையில் இருக்க பாருங்க. முடி எரிச்சு எரியலையா? எரியல. கொட்டை சூடாக இருக்கும். கண்டிப்பாண்ணே, லைட்டாக சூடாக இருக்குது. ரொம்ப வச்சு ஹீட்டாக இருக்கும். கண்டிப்பாண்ணே. ஓகே. ஒரே ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். சரி. உங்கள் மைண்டில் அப்படியே செட் பண்ணுங்க. இப்போ அது என்ன அப்படியே காட்டுங்க பார்ப்போம். அது என்ன? அம்மன் சாமி எங்கே இருக்காரு சாமி? அங்கே இருக்காரு. சாமி கொஞ்சம் ஜூம் பண்ணி போங்க அப்படி பார்க்கலாம். அது என்ன? சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. அது என்ன? வெறும் கல்லுன்னா கல்லு தான். சரி. தெய்வம்னா தெய்வம் தான். சரிங்க. ஃபார் உங்களுடைய மெமரி, நீ என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே மாறிடும். திஸ் காட் இஸ் பவர். கார்டுனா கார்டன், வெரி ஸ்டோன்னா ஸ்டோன் தான். கூல், அவ்வளோதாங்க. கைஸ், இது இந்த தைலத்தை எடுத்து மூக்குலையும் இந்த இடத்துல சைடில் நெத்திலையும் தேய்ச்சிட்டாப்ல. பயங்கரமா கண் எரியுது, கண்ணுல இருந்து தண்ணி வந்து. கண்டிப்பா கண்டிப்பா ஒரே செகண்ட்ல நிப்பாட்டிடும். அது வைக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. ஆனா நல்லா கேக்குதுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா. என்ன வழி ஸ்டாப் பண்ணுங்க? காட்டு வெங்காயம், காட்டு இஞ்சி, மலைப்பூண்டு, தேவதாரம், கருங்காலி, யூக்காலி, புல்தேலம், என்ன ஆல் பவர். என்ன வலினாலும் கம்பி பேக் நிப்பாட்டிடுவேன். என்ன வலி நிப்பாட்டிடுவேன். கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, எலும்பு தேஞ்சது தேயாதது, ஜெப்பு கிழிஞ்சது கிளியாதது எல்லாம் நிப்பாட்டிடுவேன். ஓகேண்ணே. தேங்க்யூ. பார்க்கலாம். தேங்க்யூ. நம்பர் இருக்காண்ணே? நம்பர் 9940. இருங்க. ஐயா தினேஷ் இருக்கா? சொல்லுங்க. 9940 இருங்க. 9940 70 29 04. ஓகேண்ணா. நேம்ண்ணா? எம் காளிதாசன் வரும். எம்கேன்னு போட்டுக்கிறேன். எம் காளிதாசன். ஃபோன் பண்ணிங்கன்னா பையன் எடுப்பான். ஓகே. தினேஷ் எடுப்பான். நான் அனுப்பிச்சு விட்றேன், வீடியோ அனுப்பிச்சு. ஆமாம், சரி, வீடியோ அனுப்பிச்சு. சரி, ஓகே. தேங்க்யூ. சரி, ஓகேண்ணா. ஐயோ, அவர் வேற பண் பண்ணிட்டாருங்க. இங்கே பாருங்க, கண்ணில் கிண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஐயோ, மூலியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் கம்மிருங்க. நீங்கள் நல்லாவே வச்சுட்டாருண்ணே எனக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு தைலம் தாங்க வச்சு அடிச்சு இப்போ கண்ணிலலாம் தண்ணி வருது. சரி. ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கேஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பாங்க ஒரு நல்ல ஒரு இடமாவே இருக்குங்க. நீங்கள் வந்து கொல்லிமலை வர்றீங்க அப்படின்னா இந்த எட்டுக்கை அம்மனை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கெல்லாம் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.